டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு கிரீன் டீ பத்தி தான் பார்க்க இருக்கோம். ஸோ கிரீன் டீ அப்படிங்கிறது என்ன, இதுல என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, யாரெல்லாம் வந்து இதை அதிகமா எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, இந்த விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ இந்த கிரீன் டீ அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை இது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, அதனால வந்து காஃபி டீக்கு பதிலாக கிரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பரவலாக இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். இந்த கிரீன் டீ எதனால இது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நார்மல் டீக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை ஒரு 70 to 90 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 2 to 3 நிமிஷம் ஜஸ்ட் வந்து அதை வந்து பிளான்ச் பண்ணி அதை எடுத்துட்டு அதை அப்படியே வந்து ப்ராசஸ் பண்ணி வைக்கிறது தான் வந்து கிரீன் டீ அப்படிங்கிறது. அதில் பெருசாக எந்த கெமிக்கல்ஸும் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து காய வச்சு அப்படியே வந்து அது நமக்கு கொடுக்கறது தான் கிரீன் டீ. ஆனால் நார்மலா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய இந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய டீ அப்படிங்கிறது வந்து இதே இலைகளை வந்து அரைச்சு அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சிடைஸ் பண்ணி தயாரிக்கிறது தான் நம்ம நார்மலா எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பிளாக் டீ. ஸோ இந்த டீ எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அதனுடைய கெமிக்கல் காம்போனன்ட்ஸும் சரி, அது ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்கு போறதுனாலையும் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான இந்த டேனின்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு குறைஞ்சிடும். ஸோ அதனால தான் இந்த கிரீன் டீ அப்படிங்கிறது வந்து அந்த பிளாக் டீயை விட கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம். ஸோ இந்த கிரீன் டீயை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து எடுத்துக்கலாம், சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்களுக்கு ஸோ கால் பாத எரிச்சல் வந்து உண்டாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடை வந்து குறையிறது. ஸோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கிரீன் டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ கிரீன் டீயில் இருக்கக்கூடிய இந்த கேட்டச்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து மெட்டபாலிசத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி பிளட் ஸ்கோர் ஸ்பைக்கையும் வந்து இது குறைக்கும். ஸோ முக்கியமாக இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸை வந்து சமநிலைக்கு வந்து கொண்டு வரும். ஸோ இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னா என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம பாடியில வந்து உணவு செரிக்கும் பொழுது சில கழிவுகள் வந்து உருவாகும். இந்த கழிவுகள் வந்து செல்கள்லே தேங்குது அப்படின்னா செல்களை வந்து இது தாக்கி அழிச்சிடும். ஸோ அந்த மாதிரி செல்கள் வந்து அழிக்கப்படும் போது, முக்கியமா நரம்பு செல்கள் அழிக்கப்படும் போது தான் காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் அழிந்து இதனால நமக்கு எரிச்சல் வந்து உண்டாகும். ஸோ இதே மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்து கண்லையும் வந்து பாதிப்பு வந்து உண்டாகி அந்த ரெட்டினா வந்து பாதிக்கப்படும். ஸோ சர்க்கரை வியாதியோட பக்க விளைவுகள் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலரா கிரீன் டீ வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ காலையில் வெறும் வயிற்றுல நம்ம வந்து காஃபி டீக்கு பதிலாக கிரீன் டீ வந்து எடுத்துக்கலாம். இந்த கிரீன் டீவில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் டேனின்ஸ் வந்து உங்களுக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி வந்து அதிகமாக வந்து பசி உண்டாகிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இது குறைக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கிரீன் டீ வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிபிக்காக நான் வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்றவங்களும் நீங்க இந்த கிரீன் டீ வந்து எடுத்துக்கும் போது இது பிளட் வெசலை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அதன் மூலமாக பிபியோட அளவை வந்து குறைக்கும். ஸோ இது எல்லாமே இதனுடைய இந்த டேனின் கண்டென்ட்னால, அந்த பாலிஃபீனால்ஸ்னால ஆக்சிடேஷன் ப்ராசஸை வந்து இது குறைக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, ஸோ யாரெல்லாம் வந்து பிளட் தின்னர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்களோ, முக்கியமாக வந்து ரத்தம் உறையிறதை தடுக்கிறதுக்காக மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மருத்துவரோட ஆலோசனைக்கு அப்புறமா எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன டோசேஜில் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா கிரீன் டீக்கும் பிளட்டை வந்து தின் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து உண்டு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ஆல்ரெடி பிளட்டை வந்து தின் பண்ணக்கூடிய மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனையோட வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 1 கப் குடிக்கிறதுல பாதிப்பு இல்லை, ஆனால் ஒரு நாளைக்கு 3-4 கப் குடிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்க மாத்திரைகளோட அது வினை புரிஞ்சு பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து இருக்கு, ஸோ எனக்கு ஜிஆர்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய டேனின் கண்டென்ட் வந்து ஆசிட் செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும். நான் ஆல்ரெடியே வந்து உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு கிரீன் டீ எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு இந்த செரிமான சக்தி மந்தமா இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த டீ குடிக்கும் போது அவங்களுக்கு செரிமானம் நல்லா வந்து பூஸ்டப் ஆகும். அதனால ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்க கிரீன் டீ அடிக்கடி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகிறதுனால உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து அதிகமாகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல கிரீன் டீ எடுத்துக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனீமியா சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு அப்புறமா கிரீன் டீ குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய டேனின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாப்பாட்டுல இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உட்கிரகிக்கிறது வந்து உங்களுக்கு குறைக்கும். ஸோ அதனால வந்து நீங்க
அனிமியா சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்து இருக்கு, ஸோ ஹீமோகுளோபின் வந்து எப்பவுமே எனக்கு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து வெறும் வயிற்றுல வந்து குடிக்கலாம். ஆனால் சாப்பாட்டுக்கு அப்புறமா கிரீன் டீ குடிக்கிறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் டீயை பொறுத்த வரைக்கும் ஆன்சைட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுகளோட ஆன்சைட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸை அதிகப்படுத்துறதுனால நிறைய பேருக்கு இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது வந்து அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸோடு சேர்ந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு ஒரு படபடப்பு வந்து உண்டாகிறது, இல்லை வந்து அவங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸோடு சேர்ந்து படபடப்பு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க க்ரீன் டீயை வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த கிரீன் டீ நல்லதுன்னு சொல்லியே அதை வந்து நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கெஃபீன் வந்து நார்மல் டீயை விட இதுல கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்க நிறைய வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இதனால கூட ஹெட்டேக் வந்து வரலாம். ஸோ ஏன்னா வந்து கெஃபீன் வந்து அளவுக்கு அதிகமா போகும்போது மூளைக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸை வந்து டைலேட் பண்ணும், இதனால உங்களுக்கு ஹெட்டேக் வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி ஹெட்டேக் வருது, உங்களுக்கு வந்து கிரீன் டீ குடிச்சுன்னா வந்து ஒரு ஹெட்டேக் மாதிரி வருது, ஸோ ஒரு மாதிரி தலைக்கு வந்து ஒரு அசௌகரியம் வந்து இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க வந்து கிரீன் டீயை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. நிறைய பேருக்கு வந்து ரத்தம் முறையிறதுல வந்து பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த பல் ஈறுகளில் வந்து நிறைய வந்து ரத்தம் வந்து வருது, ஸோ உடல்லே ரத்தம் முறைதலில் சில பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க க்ரீன் டீயை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மற்ற எல்லாருமே க்ரீன் டீ வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா க்ரீன் டீயில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அது உடலுக்கு நல்ல சத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி கலோரி அளவும் அதுக்கு கம்மியாக இருக்கிறதுனால மற்ற எல்லாருமே வந்து க்ரீன் டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ காஃபி டீக்கு பதிலாக க்ரீன் டீ நீங்க எடுத்துக்கும் போது நிறைய நல்ல பலன்கள் உண்டு. பட் நீங்க ஒரு வேளை வந்து உங்களுடைய பிளட் தின்னருக்காக மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்காக மாத்திரைகள் எடுத்துருக்கீங்க, அனீமியா சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கு, சில வந்து அடிக்கடி தலைவலி உண்டாகும் அப்படின்னா கிரீன் டீயை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. முக்கியமா இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த கிரீன் டீயோடய வந்து லெமன் சேர்த்து சாப்பிட்றதோ இல்லை இந்த கிரீன் டீயோட சுகர் சேர்த்து சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்கள் வந்து கிடைக்காது. என்னதான் அதில் வந்து பாலிஃபீனால்ஸ் இருந்தாலும் கேட்டஷின்கிற வேதிப்பொருள் இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து அதை சக்கரை சேர்த்து சாப்பிடும்போது அது கலோரி வேல்யூவை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். பட் எலுமிச்சை சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அளவாக நீங்கள் சேர்க்கலாம், அது உங்களுக்கு ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு அந்த இரிட்டேஷனை வந்து கொடுக்கும், ஆசிட்டோட செக்ரேஷனை அதிகப்படுத்துங்கிறதுனால ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் லெமன் சேர்த்து சாப்பிடும்போது ஆசிடிட்டியை அதிகப்படுத்தலாம். ஸோ அதனால அப்படியே கிரீன் டீயை எடுத்துக்கிறது தான் நல்லது. ஸோ ஏன்னா அதனுடைய அந்த டேஸ்டே வந்து அதை வந்து அப்படியே நம்ம வந்து அதனுடைய வாசத்தோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நல்லது. ஸோ அந்த டீயை பொறுத்த வரைக்கும் அது குடிக்கிறது மட்டும் இல்லை, அதனுடைய அந்த ஸ்மெல்லும் வந்து உங்களுடைய நரம்புகளை வந்து தூண்டும். இப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கிரீன் டீயோட புதினா இலை சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த புதினா இலையில இருக்கக்கூடிய அந்த மின்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டைஜஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்துணர்வை கொடுக்கும். ஸோ புதினா அப்படிங்கிறதே அந்த வாசனையும் சரி, அதனுடைய அந்த உள்ளுக்கு நம்ம சாப்பிடும் பொழுதுமே அது வந்து நல்ல புத்துணர்வை கொடுக்கும். நம்ம டீ குடிக்கிறதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ புதினா சேர்த்து சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் டீயோட வந்து லெமனை வந்து உங்களுக்கு வந்து அது மேலே வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்க்யூஸ் பண்ணலை, அளவோடு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆசிடிட்டி இருந்தால் மட்டும்தான் லெமன் சேர்த்தா பிரச்சனை இல்லை. ஒரு லெமனை சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போடுறாங்க அப்படின்னா அது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஏன்னா லெமனும் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கக்கூடியதான். லெமனோட அந்த உள்ள இருக்க ஜூஸை விட அதை வெளியில இருக்க தோல் தான் இன்னும் கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால அந்த மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம். இன்னும் சில இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் டீயோட ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் சீவனை இஞ்சியும் சேர்த்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ கடைசி அந்த இஞ்சியை நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரியான ஒரு சின்ன ஸ்டிக்கோடையும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து சாப்பிடலாம். ஏன்னா இஞ்சி சின்ன துண்டளவில் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அது செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இது உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸையும் வந்து கொடுக்கும். ஸோ வாய் பகுதிகளில் இது ஒரு நல்ல விறுவிறுப்பை வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஸோ அந்த டீ குடித்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ பிளைனாவும் கிரீன் டீ வந்து எடுத்துக்கலாம், புதினா சேர்த்தும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து லெமனை வந்து ஸ்லைஸா கட் பண்ணி போட்டும் வந்து எடுத்துக்கலாம், இஞ்சி சின்ன துண்டளவு போட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் எலுமிச்சை சாறு அதிகமா சேர்த்து எடுத்துக்கிறது
சர்க்கரை சேர்த்து வந்து எடுத்துக்கிறது, நிறைய தேன் சேர்த்து வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதாவது தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து சூடா இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல வந்து நீங்க தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. நெறைய பேர் இந்த தவறு வந்து பண்றாங்க. ஏன்னா, அது வந்து உங்க பாடியில வந்து பாதிப்பு தான் வந்து கொடுக்கும். வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய ஒரு கிரீன் டீலயோ, இல்ல வந்து வெந்நீர்லயோ நீங்க வந்து தேனை வந்து கலந்து சாப்பிடலாம். பட் சர்க்கரை வியாதி வந்து இருக்கு, ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து நீங்க தேனை மிக்ஸ் பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ கிரீன் டீயை பொறுத்த வரைக்கும் அது நல்ல எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஆனால் அதை எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து. சைனீஸ்ல வந்து ஒரு மெடிடேஷன் மெத்தட் வந்து உண்டு. அதாவது நீங்க ஒரு கப் அளவுக்கு கிரீன் டீயை வந்து முதல்ல அதை வந்து வாசனையை வந்து நம்ம உணரணும். அது நம்மளுடைய நாசிக்கு அதனுடைய உணர்வை வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்ததா அதனுடைய வார்ம்த், அதனுடைய அந்த வெப்பத்தை வந்து நம்ம உணரணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சிப்பையும் வந்து அதை நம்ம எடுக்கும் பொழுது அது உள்ள போற வரைக்கும் நம்ம உணரணும். ஸோ இதே மாதிரி ஒரு கப் டீயை வந்து நீங்க ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் பொறுமையா வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டீ வந்து உங்களோட உடம்புல நிறைய நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்கும். முக்கியமா ஆரோக்கியத்துக்கு அது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த டீயவே ஒரு மெடிடேஷன் மாதிரி வந்து எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரீன் டீயும் வந்து ஒரு பெரிய மெடிடேஷன் மாதிரி தான். ஸோ கிரீன் டீல நிறைய நல்ல எஃபெக்ட்ஸ் உண்டு. வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி வந்து சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதே நான் வந்து சொல்லியிருக்கேன். முக்கியமா வந்து பிளட் தின்னர்ஸ் வந்து எடுத்துக்கிறவங்க, ஆன்சைட்டி இருக்கிறவங்க, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க, அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா இருக்கிறவங்க நம்ம வந்து கிரீன் டீயை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரீன் டீயோட முழுமையான பலன்களை பெறலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.